அலுமினியம் இண்டஸ்ட்ரியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுவும் நான் ஐபிஓலேருந்தே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்பத் அலுமினியம் எஸ்எம்இ ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த கம்பெனியோட ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, லிஸ்டிங்கில் எப்போ வராங்க, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, கேபிஐ எப்படி இருக்குது, ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு தமிழில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ சாம்பத் அலுமினியம் எஸ்எம்இ ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா 1999 இவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான். ஸோ அலுமினியம் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஒயர் அண்ட் அலுமினியம் ராட்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னன்னா இவங்களுடைய மெயினான பிஸ்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்க்கும்போதுனா 2 பண்ணுறாங்க. அலுமினியம் ராட்ஸ் ஒன்று பண்ணுறாங்க, அலுமினியம் ஒயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு அன்றாட தேவைகளில் அப்படின்னு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அலுமினியம் இல்லாத ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே ஆக்டிவிட்டியில் அலுமினியம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் வந்துட்டு பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் ராடு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 7.5 mm-லேருந்து 20 mm வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அலுமினியம் ராட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அலுமினியம் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 98%-லேருந்து 99.5%. இதோட டியூரபிள், லைட் வெயிட்டாக இருக்கும், கரோசன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அண்ட் கண்டக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அந்த குக்கர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா இருக்குங்களா. ஸோ அது இல்லாமல் அலுமினியம் பேஸ்டான தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா அது வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெர்மல் வந்து என்னன்னா ஹீட் வந்து என்னன்னா ஈஸியாக வந்து கண்டக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்துக்கு வந்து என்னன்னா இருக்குது. அது வந்து என்னன்னா கரோஷன் ரெசிஸ்டன்ஸும் வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். இது வந்து என்னன்னா அலுமினியத்தில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இரும்பில் வந்து என்னன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து என்னன்னா துருப்பிடிச்சிடும். பட் இது அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி துருப்பிடிக்காது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆட்டோமோட்டிவ் அண்ட் எலக்ட்ரிக்கல் செக்டார்லையும் அண்ட் ஸ்டீல் டீஆக்சிடேஷன்லையும் வந்து என்னன்னா இவங்க வந்து என்னன்னா யூஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஃபினான்ஷியல் 2025 வந்து பார்த்தீங்கன்னா 4222 மெகாடன் அளவுக்கு இவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அலுமினியம் ஒயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5.5 mm-லேருந்து 6.5 mm வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அலுமினியம் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 98%-லேருந்து 99.5% வரைக்கும் வந்து நல்லா இருக்குது. இதுவும் என்னென்னா லைட் வெயிட் அண்ட் கரோசன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவ் மெட்டீரியல் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் பில்டிங் ஒயர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். நம்ம நிறைய ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கம்பத்துலேருந்து இன்னொரு கம்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அலுமினியம் ஒயரில் தான் வந்து நல்லா இதுவாகும். ஏன்னா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டிவ் மெட்டீரியலாகவும் நல்லாவே இருக்கும். ஸோ கரோசன் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. டிரான்ஸ்மிஷனும் வந்து என்னென்னா நல்லாவே குட் குவாலிட்டியில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா டிரான்ஸ்மிஷன் ஆகும் வித்தவுட் எனி வந்து பார்த்திங்கன்னா லாஸ் இல்லாமல் வந்துட்டு. ஸோ 1085.05 மெகாடன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 2025 இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 31, 2025 ஸ்டேட்டஸ் வந்து படி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இது வந்து ஒரு எஸ்எம்இ கம்பெனி, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். 26 எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து என்னென்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து என்னென்னா இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து என்னென்னா இருக்குது. ஸோ கலோல் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 8400 மெகாடன் பர் ஆனம் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து இருக்குது. இது ரொம்பவே அதிகமான நல்ல கெப்பாசிட்டி. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது டிசைன் பண்ணலாம், கேஸ்டிங் பண்ணுறாங்க, மிஷினிங் அண்ட் குவாலிட்டி செக்கிங். ஸோ இன்னோஸ்லேயே வந்து என்னென்னா டெஸ்டிங் பண்ணுறது வந்து என்னென்னா ஃபைனலாக வந்து என்னென்னா அந்த ஃபினிஷ்டு குட்ஸ் இது எல்லாமே என்னென்னா அந்த பிளான்ட்டில் வந்து என்னென்னா ரொம்பவே நல்லாவே வந்து என்னென்னா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி பற்றின ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெளிவாக நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நமக்கு வந்துட்டு. ஸோ நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது என்னென்னா ஆஸ் ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ டேட்டுக்கு வந்து வருவோம். ஸோ இந்த எஸ்எம்இ ஐபிஓ செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 19ஆம் தேதி 3 நாளில் இவங்க வந்து வராங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேர்லையும், இஷ்யூ ப்ரைஸ் பேண்டு 114 ரூபாயிலிருந்து 120 ரூபா பர் ஷேருக்கு இவங்க வராங்க. ஸோ லாட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1200 ஒரு லாட்டுக்கு இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 30,53 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. மார்க்கெட் மேக்கருக்கு 2,02,00,000 ரூபாயும், மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக இவங்க கொடுக்குறாங்க.
28,51,00,000. ஸோ இந்த கம்பெனி பிஎஸ்சி எஸ்எம்இ லிஸ்டிங்கில் இவங்க வராங்க. ஸோ இந்த கம்பெனி ஓப்பனிங் டேட் க்ளோசிங் டேட் வந்து பார்த்துட்டோம். செப்டம்பர் 22ஆம் தேதி அலாட்மெண்ட் நமக்கு தெரிய வந்துடும். நமக்கு அலாட்மெண்ட் நடந்தது அப்படின்னா செப்டம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா செப்டம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஃபைனலாக லிஸ்டிங் என்றைக்கு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 24ஆம் தேதி வெட்னஸ்டே காலையில் 10 மணிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங்கில் வராங்க. ஸோ யூபிஐ மேண்டேட் வந்து நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதி 5 மணிக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும். ஈவன் தான் நீங்கள் 17ஆம் தேதி அப்ளை பண்ணாலும் சரி, 18ஆம் தேதி பண்ணாலும் சரி, அதிகபட்சமாக நீங்கள் 19ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்குவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகமாக ரீட்டெயிலில் இருக்கிறதுனால, ஸோ இது எஸ்எம்இ ஐபிஓ அப்படின்றதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக நீங்கள் 2 லாட் தான் நீங்கள் பண்ண முடியும். 1 லாட் உங்களால் பண்ண முடியாது. ஸோ குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட 2,88,000 ரூபாய் இருந்தால் தான் இந்த ஐபிஓ உங்களால் அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரியில் 3 லாட்லேருந்து 6 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரியில் 7 லாட்டிலிருந்து நீங்கள் உங்களால் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மார்க்கெட் மேக்கருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 6%, QIB கேட்டகரிக்கு 46.56%, NII கேட்டகரிக்கு 14%, ஸோ ரீட்டைலர் கேட்டகரிக்கு 32.83%, ஒரு டீசெண்டான செக்ரிகேஷன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ROE எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, KPI எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 42%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCE 23%, டெட் பை ஈக்விட்டி 1.05, இவங்ககிட்ட கொஞ்சம் கடன் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் 30%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 5%, எபிட்டா மார்ஜின் 8%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.13 டைம்ஸில் இவங்க வந்துட்டு வராங்க. ஒரு ஆவரேஜாக பார்க்கும்போது டெட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து இருக்குது. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு KPI தான் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸோ இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஏன்னா அவங்க ஃபினான்ஷியல் ரிசல்ட் அப்படி தான் வந்து என்னன்னா ஷோ ஆகுது. மார்ச் 2023, 24, 25 அப்படின்னு பார்க்கும்போது 1,42,00,000, 6,58,00,000, 6,93,00,000. ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு கிராஜுவலான பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இவங்க வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர் ஆன் குவார்டரில் இவங்க இது வந்து கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இயர் ஆன் இயர் ஒரு இயர்லி வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க இவங்க வந்துட்டு. ஸோ டோட்டல் பாரோயிங்கும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து என்னென்னா இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1.05 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெட் பை ஈக்விட்டி இருந்தது. அசட்டும் பார்த்தீங்கன்னா 37 கோடி, 51 கோடி, 70 கோடி, 75 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இந்த கம்பெனி இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட EPS வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 11.68 11.86 ஆஃப்டர் IPO சேஞ்ச் ஆகுது. ப்ரைஸ் டு இயர்னிங் ரேஷியோ 10.28 10.12 கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஒரு 15க்குள்ளே இந்த ப்ரைஸ் டு இயர்னிங் ரேஷியோ இருக்கிறதுனால ரொம்பவே நல்ல ஒரு வேல்யூவேஷனில் இந்த கம்பெனி இவங்க வந்துட்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கம்பெனி ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக செக் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்னைக்கு ரேஞ்சில் 15% வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ 2 அப்ளிகேஷனுக்கு 2,80,000 அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது ஒரு அப்ளிகேஷனுக்கு 1,40,40,000 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இந்த IPO வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 3rd டே அன்னைக்கு செக் பண்ணிவிட்டு நான் வந்து அப்ளை பண்ணுவேன். நீங்கள் வந்து இந்த IPO லிஸ்டிங் கெயினுக்காகவோ இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு லாங் டேர்முக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ரீசனுக்காக பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.